அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பேச பொறுத்து 3 விஷயம். ஒன்று உடற்பயிற்சியை பற்றி பேச போகிறோம். இன்னொன்று புத்தகத்தை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு சினிமாவை பற்றி பேச போகிறோம். சரியா? அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி உடற்பயிற்சி ஃபஸ்ட்டு என்னான்னு பார்ப்போம். நான் வாக்கிங் போவேன். அப்படி அன்றைக்கி வாக்கிங் போக முடியலைன்னா சைக்கிளிங் ஓட்டுவேன். ஒரு வாரத்துக்கு எப்படியும் ஒரு 100 கிலோமீட்ரு சைக்கிள் ஓட்டணும் அப்படின்ட்டு ஒரு முடிவோட அன்னிலேருந்து சைக்கிள் வாங்கினதுலேருந்து நான் முடிவு பண்ணி அப்படியே சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். என் கூட நான் போலீஸில் ரிட்டையர்ட் ஆகி 3-4 வருஷம் ஆக போகுது. இப்போது என் கூட ரிட்டையர்ட் ஆனவங்கள அதே மாதிரி சைக்கிள் ஓட்டுறதுக்கு கூப்பிட்டான்னு வச்சிங்களேன், ஆட போப்பா நம்மளாலாம் முடியாது, வயசாகிடுச்சு, இனிமேல் என்ன இருக்குது அப்படின்னுவாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க இந்த குடிக்கிறதையும் விடலை, சிகரெட் பிடிக்கிறதையும் விடலை, மற்ற சமாச்சாரங்களையும் அவங்க இன்னும் விடவே இல்லை. அதிலெல்லாம் காட்டுற இன்ட்ரெஸ்ட்டை ஏன் உடற்பயிற்சியில் காட்ட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு மாதிரியான சலிப்பான ஒரு சோர்வான பேச்சு தான் வரும். அப்படியே வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கில் போய் உட்காந்துன்ட்டு விஜய் ஆட்சியை பற்றியும் ஸ்டாலின் ஆட்சியை பற்றியும் இந்த மாதிரி அரசியல் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிட்டு ஒரு டீயும் போண்டாவும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. எனக்கு என்னன்னா 1 hour நம்ம நம்மளை மறந்து உடற்பயிற்சியில் ஈடுபடும் போது நம்ம உடல் நலம் நமக்கு அடுத்த ஸ்டேஜில் ஒரு மோசமான நிலைக்கு போகாமல் ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு உடல்நிலையை நம்ம கடைசி வரைக்கும் வச்சுருக்கலாம். சத்குரு சொல்கிறார், மனிதனுடைய வயசு காலம் நிறுத்து 100 வருஷம்லாம் கிடையாது, 150லேருந்து 200 வரைக்கும் அப்படின்றார் சத்குரு. அப்படிலாம் பார்க்கும்போது நமக்கு இப்போ இருக்கிற வயசுங்கிறது ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் வச்சு பார்த்து நம்ம இது பண்ணும்போது இவங்ககிட்ட எவ்வளோ சொன்னாலும் இவங்ககிட்ட ஒரு உற்சாகம் கிடையாது. அதாவது நேற்றுக்கு ஒரு புத்தகத்தில் படித்தேன், ஆச்சரியப்படுறத நீ நிறுத்தும் போது முதுமை ஆரம்பமாகிறது அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. எப்படி சொல்லிட்டான் பாருங்க ஒரே வார்த்தையில், ஆச்சரியப்படுவதை நீ நிறுத்தும் போது முதுமை ஆரம்பமாகிறது அப்படின்ட்டான். ஒரு குழந்தைய மாதிரி எந்த விஷயத்த பார்த்தாலும் ஒரு குழந்தைய மாதிரி குதூகலத்தோட கேள்வி கேட்டு ஆச்சரியப்படுங்க. அப்படியா, அங்கே அப்படி இருக்கா, சரி போய் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு குழந்தைத்தனமாக பேசுங்க, குழந்தைத்தனமாக வாழ்க்கையில் நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்க அந்த புத்தகத்தில். சத்குரு தான் சொல்கிறாரு, உற்சாகமாக இருக்கும். உனக்குள்ளே இருக்கிற அந்த 18 வயசு இளைஞனை நீ என்றைக்குமே சாகடிக்காத. நீ என்றைக்கு அவனை சாகடிக்கிறியோ, எனக்கு வயசாயிடுச்சுப்பா அப்படின்னால உன்னை முதுமை என்னும் வயசான கல்வி உன்னை அணைத்து கொள்வாள் அப்படின்ட்டு சொல்கிறார் அவர். அதனால் நான் அன்னிலேருந்து நான் 15-16 வயசுலேருந்தே இந்த புத்தகம் படிக்கிறதும் இந்த உடற்பயிற்சி சினிமா பார்க்கறத ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வரைக்கும் என்னால் அதை விடவே முடியல. எனக்கே விடணும்னா கூட முடியாது. அதை ஒரு நாளைக்கு 2 நாளைக்குள்ளே ஒரு புத்தகம் படிச்சிடணும். இல்லை ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட்டு ஒரு 2 மணி நேரமாவது நீங்கள் பேப்பரோ புத்தகமோ படிச்சுட்டு பாருங்கள். அன்னைக்கு உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய பேச்சு, உங்கள் பேச்சில் நிதானம் எல்லாமே வந்துடும். அப்படியாப்பட்டது உடற்பயிற்சியும் கொடுக்கும், புத்தகமும் கொடுக்கும். ஆகவே அன்றாடம் இந்த உடற்பயிற்சி பண்ணுறத தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய பிரச்சனையாக மனசில் நினச்சி அதை தொடர்ந்து செய்யணும் அப்படின்றது என்னுடைய ஃபஸ்ட்டு கோரிக்கை. 2வது கோரிக்கை புத்தகம் படிப்பது. புத்தகம் படிக்கிறது பிடிக்கலன்னா கூட ஒரு பேப்பரை படிங்க. அட்லீஸ்ட் 2 மணி நேரம் ஏதாவது ஒன்று படிக்கணும் அப்படின்றது எனக்கு என் வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டு வர ஒரு முக்கியமான விஷயம். நான் சமீபத்தில் விபூதி பந்தோபாத்யாய்
அப்படின்ட்டு ஒரு வங்க மொழி எழுத்தாளர் அவர் எழுதின ஒரு நாவல் ஒன்று படித்தேன், வனவாசி. அந்த நாவலில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஷார்ட்டாக அந்த கதையை சொல்கிறேன் பாருங்கள். கல்கத்தாவில் வந்து வசிக்கிற ஒரு இளைஞன் வேலை தேடி அலையிறான், நல்லா படிச்சிருக்கிறான், சட்டக்கல்லூரியில் வந்து தேர்ந்து ஆனால் வக்கீல ஆகலை, வேறு என்னென்னமோ வேலை பண்ணுறான், வாத்தியாராக இருக்கான், அங்கே இருக்கான், இங்கே இருக்கான், வேலை திடீர்னு இப்போ இல்லை, எங்கெங்கேயோ பார்க்கலாம் கிடைக்கல. திடீர்னு அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் என்ன பண்ணுறான், இவனை கூப்பிட்டு, அவன் ஃப்ரெண்டு வந்து ஒரு பெரிய பணக்காரன், அவங்க ஜமீன்தார், ஊர்லெல்லாம் பார்த்தா நிறைய நிலபலங்கள்லாம் இருக்குது. இப்போ வேலை இல்லாமல் தானேப்பா இருக்க, என்னுடைய ஜமீன் அங்கே ஒன்று இருக்குது, இப்போ அதை பார்த்துன்னு இருக்கிற மேனேஜர் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, இவனா அது வந்து அங்கே போய் பார்த்துக்கியான் ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அமுச்சு வைக்கிறான். இவ்வளோ நாள் கல்கத்தாவில் ஜாலியாக சினிமா தியேட்டரு அது இதுன்ட்டு சுற்றிட்டு ஜாலியாக நகர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு இளைஞனை கொண்டு போய் திடீர்னு கிராமம் பக்கம் இருக்கிற அந்த இடத்த போய் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் நண்பன் அனுப்பிச்சு வைக்கிறான். இவனுக்கு வேலை இல்லாததுனால அந்த வேலைக்கு போயிடுறான். அவன் 30,000 பகா அந்த ஜமீனுடைய மொத்த சுற்றளவு இடம், ஒரு பகான்னு எடுத்து 3/4 ஏக்கரான். ஆகவே அவ்வளோ பெரிய இடம் அவன் ஃப்ரெண்டுக்கு இருக்குது, நீ போய் பார்த்துக்கணும். இவன் போய் அந்த இடத்துல இறங்கினோடனே இவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஐயோ, இது என்ன, இது நம்ம நகரத்தில் இருந்தோம், சுற்றி மோட்டார் வண்டிங்க ஓடும், தியேட்டரில் படம் பார்ப்போம், நாடகம் பார்ப்போம், சங்கீதம் அது இதுதான், வெறும் காடு, எங்கே திரும்பினாலும் காடு, எங்கே திரும்பினாலும் மனுஷங்க நடமாட்டமே இல்லாமல் அப்படியாப்பட்ட ஒரு இருட்டு, நிலாதான் காயுது, இந்த இடம் நமக்கு செட் ஆகுமா என்னாம தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு நாளாவது 2 நாளாவது அங்கங்கே கொஞ்சம் மனுஷங்க தான். இவனுடைய ஆஃபீஸ் ஒன்று இந்த மண்ணுலேயே சாணி மாதிரி மொழிகி கட்டி வச்சிருக்கிறாங்க, எல்லாம் இந்த புல்லில் வெஞ்ச கூரைகள் எல்லாமே. அங்கே ஒரே ஒரு ஆள் இவனுக்கு அசிஸ்டண்ட் இருக்கிறான். அவன் சொல்கிறான், எஜமா இங்கே இருக்கிறவங்களாம் நம்பாதீங்க எஜமா, இவனுங்கெல்லாம் மோசமானவங்க அப்படின்றான். போன உடனே, எப்பா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே தெரியலையாப்பா, இங்கே எங்கே ஆளுங்களே இல்லையே, அங்கங்கே ஒரு 2-3 குடிசை இருக்குது, ஏதாவது ஒரு ஹெல்ப்னா ஓடி வருவாங்க போல இருக்கு, அவ்வளோதான் அப்படின்ட்டு இவனுக்கு போய் சேர்ந்த 10 நாளாகவே அந்த வேலை என்ன எதுனே புரியல இவனுக்கு. எப்படியாவது இந்த இடத்த விட்டு நம்ம ஓடி போயிடணும், இந்த வேலை நமக்கு வேணாம், அங்கே ஒரு கால்வயிறு கஞ்சி குடித்தா கூட பரவாயில்ல, நமக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்ட்டு இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கான். ஆனாலும் அந்த ராத்திரி நேரத்தில் அந்த அமைதியான சூழ்நிலை, அந்த இருட்டு, அப்படியே பால் மாதிரி கொட்டுற அந்த வெண்ணிலா அவனுடைய அழகு, காலையில் எழுந்த உடனே வரும் அந்த சூரிய ஒளி, பக்கத்துலேயே சலசலத்து ஓடிக்கொண்டு இருக்கான் அந்த ஆறு, இதெல்லாம் வந்து அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கவர ஆரம்பிச்சிடுது. அவங்ககிட்ட வேலை செய்கிற ஒருத்தர் சொல்லுவார், எஜமா உங்களுக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்ச நாள் அப்படின்னு. என்னப்பா சொல்கிறேன், என்னன்னா, நான்லாம் இப்போது இந்த இடத்த விட்டுட்டு நான் பாட்னாக்கோ இல்லை கல்கத்தாக்கோ போனேன்னு வச்சுங்க, 2-3 நாள் தான் இருப்பேன், எப்படா திரும்பி வரும்னு இருக்கும் எனக்கு. அங்கே நசன்னு இருக்கும், ஒரே கூட்டம், ஒரே சச்சரு, ஒரே சவுண்டு, எனக்கு பிடிக்காது, ஓடியாந்துருவேன் அப்படின்னு. அப்படின்னா உனக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு பிடிக்காதா, அந்த நகர வாழ்க்கை பிடிக்காதா உனக்கு அப்படின்னு. முதல்ல அங்கே இருந்தேன், அப்போ போய் பிடிச்சது, எப்போ நான் இங்கே வந்து செட் ஆனனோ அன்னிலேருந்து எனக்கு நகர வாழ்க்கையே பிடிக்கல, நீங்களும் அதேமாரி ஆயிடுவீங்க பாரு அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். இப்போது நானும் அதுமாரி ஆகிடுவேனா, கடவுளே எனக்கு அந்தமாரிலாம் என்னை இங்கேயே நிற்க வச்சிடாத அப்படின்ட்டு இவன் அப்படியே இப்போ ஆஃபீஸ் வேலை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 2-3 மாதத்தில் இவன் மெல்ல 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 அந்த காடு மேலே இவனுக்கு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு ஒன்று ஏற்பட்டு போய் காலத்துக்கும் இந்த இடத்துக்கிட்ட நம்ம போகவே கூடாதுன்ற நிலைமைக்கு வந்துடுறான் அவன். அந்த காடு, அந்த அமைதி, அந்த ஆறு, அங்கே இருக்கிற மக்களுடைய எளிமையான வாழ்க்கை, கள்ளங்கப்படம் இல்லாத பேச்சு, வெளியில் நகரத்தில் பார்த்தா மிகப்பெரிய பஞ்சம்லாம் வருது, ஆனால் அந்த காட்டில் வசிக்கிற இந்த மக்களுக்கு அந்த பஞ்சம் வறுமை அப்படின்றது ஒன்றுமே தெரியல. காரணம் அவங்கக்கிட்ட கையில் காசே கிடையாது, 1 அணா 2 அணா அதுக்கு மேலே அவங்க பணத்தையே வச்சில்ல. அப்படியே மிஞ்சி போனால் அந்த ஊரில் ஒருத்தன் என்ன பண்ணால் வட்டி கொடுக்குறான், அவன் 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா அவ்வளோதான். இதை கூட அவங்க ஓலை வாங்கி இது வாங்கி வீட்டில் பண்ணிங்கன்னா பாத்திரம் பண்ணமே 2-3 தான் இருக்குது.
அப்படியாப்பட்ட எளிமையான மக்கள். இந்த வரகரிசி, இந்த சோள மாவு, இந்த மாதிரி மாவுங்களை தான் அப்படியே என்ன பண்ணுறாங்க, அப்படியே கரைச்சி குடிக்கிறது, அப்படியே அடுப்பு முட்டி சாப்பிட்றது, இந்த கிழங்கு அதை வேக வச்சு, இதுதான் அவங்களுடைய உணவு. இப்படியாப்பட்ட ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்கிற அந்த மக்கள்கிட்ட இருந்து கடைசியாக இந்த கதையோட கதாநாயகன் சத்யசேரா எப்படி அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுறான். அவனால் கடைசி வரைக்கும் அந்த காட்டை அவன் போகும்போது எப்படி பார்த்தானோ அந்த மாதிரியா அவனால் அந்த காட்டை வச்சிருக்கவே முடியல. அப்படியாப்பட்ட சூழ்நிலையிலேருந்து கடைசியாக அந்த காடை அவன் எப்படி பாதுகாத்து வச்சிருந்தான் அப்படின்றது இந்த கதையில் ரொம்ப 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 அருமையாக சொல்லியிருப்பார். 1961 எழுதப்பட்ட நாவல் அது. ஆனால் இந்த மாதிரி நாவலை நீங்கள் படிக்கிறது இருந்தால் முதல்ல நீங்கள் ஏகப்பட்ட நாவல்களை படித்த ஒரு இலக்கிய வாசகராக இருக்கணும். அப்போ தான் இந்த நாவல் உங்களுக்கு உள்ளே இறங்கும். சாண்டிலினை படிச்சிருக்கணும், சுஜாதாவை படிச்சிருக்கணும், ஜெயமோகனை படிச்சிருக்கணும், லாசாரா படிச்சிருக்கணும், தீஜானகிராமனை படிச்சிருக்கணும். இப்படி ஒரு நிறைய பெரிய வாசித்த ஒரு பரந்த அனுபவம், ஒரு வாசிப்பினுடைய பழக்கம் இருக்கணும். அப்போ தான் அந்த நாவல் உள்ளே இறங்கும். அப்படியாப்பட்ட அற்புதமான நாவல் இது. ஆனால் அந்த நாவலை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் இதே மாதிரியான வங்கத நாவல்களை தேடி தேடி அழுவீங்க. அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான நாவல். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான ஒரு ஆங்கில படம், இந்த லைன் ஆஃப் ஃபயர். இந்த படம் 1993 வந்திருக்குது. என்னுடைய ஃபேவரட்டு ஹீரோ. அப்போ ரஜினிகாந்த் எந்த அளவு நாங்கள்லாம் சின்ன வயசில் ரசித்தோமோ அதுக்கு நிகராக கிளின்ட் ஈஸ்ட்வுட்னு ஒரு படம் எங்கே போட்டாலும் உடனே போய் பார்ப்போம். கிளின்ட் ஈஸ்ட்வுட்னுடைய வேர் ஈகிள்ஸ் டேர்னு ஒரு படம் வந்தது, பார்த்துருப்பீங்க. அந்த படத்திலலாம் அவருடைய ஆக்ஷன் சீனெல்லாம் பார்த்துட்டு அவர் படம் எங்கே போட்டாலும் உடனே, அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் ஆனந்த், பைலட்டு, தேவி, கேஷ்னோ இதெல்லாம் கிளின்ட் ஈஸ்ட்வுட் படம்னா உடனே போடுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான நடிகர். அவர் தான் ஹீரோவாக இந்த படத்தில் சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட். இந்த அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை பாதுகாக்கிறதுக்குன்னே ஒரு டீம் இருக்குது. அந்த டீமில் இவர் ஒர்க் பண்ணுறார். 1963 கென்னடியை அமெரிக்காவில் இருக்கிற டல்லாஸ் அப்படின்ற இடத்துல ஷூட் பண்ணிடுறாங்க. அதில் அப்போ இவர் சீக்ரெட் சர்வீஸ் ஏஜெண்ட்டாக அப்போ அங்கே ஒர்க் பண்ணுறார். இவருக்கு அப்பத்துலேருந்தே மனசுக்குள்ள ஒரு உறுத்தல், நம்ம வேலை பார்க்கும்போது ஜனாதிபதியை நம்ம காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு உறுத்தல். கென்னடியை கொலை பண்ண அந்த இதுவே இவர் மனசை விட்டு போகாமல் அதையே நினச்சிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் இப்போ அவர் அங்கேருந்து சீக்ரெட் சர்வீஸ் ஏஜெண்ட்டாக இருந்து வெளியில் மற்ற ஒரு இடத்துல அதே கவர்மெண்ட் இதில் வேலை பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ இவரை பார்த்து ஒருத்தன் ஃபோன் பண்ணி உங்கள் ஜனாதிபதியை இன்னும் கொஞ்சம் நாளில் நான் கொலை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இவருக்கு ஃபோன் வருது. இவர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் இப்படிலாம் பேசக்கூடாதுப்பா, அதெல்லாம் தப்பு, நீ ஜெயிலுக்கு போயிடுவேன். என்ன நான் சும்மா தமாஷ் சொல்கிறேன்னு நினைக்கிறியா? உன்னை அப்படி இல்லைன்னா உன்னுடைய ஜனாதிபதியை கொலை பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் திடீர்னு இவருக்கு ஃபோன் பண்ணுறான். இவருக்கே 63 நம்ம வேலை பார்க்கும்போது ஜனாதிபதியை நம்ம காப்பாற்ற முடியலையே அப்படின்ற வருத்தம் இவருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு இப்போ இவர் வேறு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இவன் பேசுறது இவருக்கு மனசுக்கு ரொம்ப அதுவாகுது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு சம்மந்தப்பட்டவங்ககிட்டலாம் சொல்லிட்டு அவர் எப்படி இந்த கொலை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான் பாருங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அவனுக்கும் இவருக்கும் உள்ள பிரச்சனை எப்படி இதில் வெளிப்படுது அப்படின்றது தான் இந்த படம். இந்த படத்தை உல்ஃப்கேங் பீட்டர்சன் அப்படின்ற டைரக்டர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. நீங்கள் பாருங்கள் அந்த படத்தை. உல்ஃப்கேங் பீட்டர்சனுடைய படம்லாம் ஏர்ஃபோர்ஸ் 1ன்னு ஒரு படம் அதெல்லாம் அவர் தான் டைரக்ட் பண்ணார். ஒரு ஜனாதிபதியை கொலை பண்ணுற ஒரு கதையை வச்சுக்கிட்டு நீங்கள் பரபரப்பாக
படம் சொல்கிறான் கதை சொல்கிறான் மாதிரி நீங்கள் என்னென்னொன்னும் சேர்க்கலாம். ஆனால் இவர் வந்து ரொம்ப நிதானமாக இந்த படத்தை ஆரம்பித்து கொலகாரனை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி இவனுக்கும் அவருக்கும் நடக்கிற அந்த பிரச்சனைகளை சொல்லி அப்படியே மொல்லமாக ஒரு கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த படத்தை வந்து ஒரு விறுவிறுன்னு கொண்டு வர்ற அந்த சீனுங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு இது சினிமா மாதிரியே இருக்காது. என்னமோ நிஜமாக ஒருத்தன் வந்து ஜனாதிபதியை கொலை பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணுறது, அப்புறம் அவன் அந்த போலீஸ் அதிகாரி எப்படி ரியாக்ஷன் பண்ணுறதெல்லாம் நம்ம நேரடியாக இருந்து பார்க்குற மாதிரி ஒவ்வொரு காட்சியும் அவர் டைரக்ஷன் பண்ண விதம், அந்த படத்தில் வந்து கிளின்ட் ஈஸ்ட்வுட்னுடைய ஆக்டிங்கு இயல்பாக நடிச்சிருப்பார். ஒரு நிஜ போலீஸ்காரன் கூட தோத்தான். அவ்வளோ இயல்பாக அவ்வளோ பர்ஃபெக்டாக சும்மா அவர் நடந்து வர இந்த ஸ்டைல், அந்த ஓட்டுற ஸ்டைல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படத்தை மிஸ் பண்ணாத பாருங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த படத்தை நீங்கள் பாரு அப்படின்ட்டு. இது பழைய படம் தான். நான் இப்போ கூட புது படத்தையும் பார்ப்பேன். கொஞ்ச நாளுக்கு முன்னே இந்த காக்டைல்னு ஒரு படம் பார்த்தேன். ஷாகித் கபூர், கீர்த்தி ஷனான், ரஷ்மிகா மந்தனா நடித்த படம். டப்பா படம். இந்த மாதிரியான லேட்டஸ்ட் படமும் நான் பார்ப்பேன், பழைய படங்களும் பார்க்குறேன். ஆனால் 2 படத்துக்கும் உள்ள வித்தியாசம், இப்போ லேட்டஸ்ட்டாக நல்ல படங்களும் வருது, நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் ஒரு விறுவிறுப்பாக ஒரு த்ரில்லரை வந்து இப்போ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே இந்த டெரரிஸ்ட்டு இல்லை போதை மருந்து பழக்கம் அப்படி வச்சு தான் சொல்கிறாங்களே தவிர இவர் இந்த படத்தினுடைய கதையை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காருங்க பாரு. அதுதான் நீங்கள் இந்த பழைய படத்துக்கும் நம்மளுக்கு புது படத்துக்கும் உள்ள வித்தியாசம். அவ்வளோ அற்புதமாக இந்த படத்தினுடைய கதையை சொல்லியிருப்பார். ஓகே, இப்போ இந்த 3 எக்ஸசைஸு, புத்தகம், இந்த சினிமா, இது 3த்தையும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை வந்து 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்காக காணொலி இது அப்படின்ட்டு நான் போட்டிருக்கேன். இது 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கான காணொலியும் மட்டும் கிடையாது. 60 வயசுக்கு முன்னே 50 வயசு 40 வயசில் இருக்கிறவங்களுக்கும் இதே பிரச்சனை இருக்குது. இந்த கேட்டகரியில் என்னுடைய லைஃப் ஸ்டைலில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த காணொலி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.